உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலை இளந்தெரியனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக ஒருத்தரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களை பற்றி படைப்புகள் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்கட்டும் ஃபாலோ பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் சாலை இளந்தெரியன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். எந்த பாடப்புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய பாடப்புத்தகத்தில் இருக்குது. பழைய பாடத்தில் நிற்க நேரம் இல்லை, அதே அக்கறை மாதிரி தான். நிற்கமே எங்களுக்கு நேரம் இல்லைங்க, அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நிற்க நேரம் இல்லை அப்படிங்கிற பழைய பாடப்புத்தகத்தில் சாலை இளந்தெரியன் அவர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அது பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி புத்தகத்தில் சில விஷயம் கொடுத்துருக்காங்க, அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கோம், அதையும் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாலை இளந்தெரியனை பற்றி பார்த்தலாம். ஸோ ஹைக்கூவை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த காட்டில் எந்த மூங்கில், இந்த காட்டில் எந்த மூங்கில், ஒன்றும் புரியலையே, கடைசி வரியை படிங்க, அப்போ தான் புரியும் ஹைக்கூ. ஸோ இந்த காட்டில் எந்த மூங்கில், புல்லாங்குழல். புரியுதாப்ப? இந்த காட்டில் எந்த மூங்கில் கரெக்டான புல்லாங்குழல் இருக்கான். அடுத்து அது ஹைக்கூவில் இப்படி சொன்னது யாருன்னா அமுதோன் அவர்கள் சொன்ன ஹைக்கூ. அடுத்து பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றில் ஒன்று முகம் பார்த்தன. அப்படியே பிம்பங்களற்ற தனிமையில், யாருமே இல்லாத நேரத்தில் ஒன்றுகள் ஒன்று முகம் பார்த்தன. என்னது? சலூன் கண்ணாடிகள். அழகு, சூப்பர். யார்? நான் முத்துக்குமார் அவர்கள். சரிங்களா? சரி. அடுத்து வெட்டுக்கிளியின் சப்தத்தில் மலையின் மௌனம். வெட்டுக்கிளியோட சத்தத்தில் மலையின் மௌனம். ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது, ஒரு கணம் அசைந்து திரும்புகிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? வெட்டுக்கிளியின் சத்தத்தில் மலைகளின் மௌனம் ஒரு கணம் அசைந்து திரும்புகிறதாம். எப்படி? ஜப்பானிய கவிஞர் பாஷோ. சரிங்களா? பாஷோ. இப்போ நம்ம சாலை இளந்தெரியன் அவர்களை பற்றி பார்ப்போம். சார், இவர் எழுதுனதை விட இவர் கொண்டு வந்த இயக்கங்கள் நிறையா இருக்குங்க சார். சாலை இளந்தெரியன் கவிஞரை காமிச்சலும் தன் வாழ்நாள் முழுவதும் தமிழின் முன்னேற்றத்திற்கான படைப்புகளை வழங்கி உள்ளவர் இவர் தான். சாலை இளந்தெரியனுடைய இயற்பெயர் மகாலிங்கம். சரிங்களா? மகாலிங்கம் தான் இவருடைய இயற்பெயர். சாலை நயினார் பள்ளிவாசல் நெல்லை மாவட்டத்தில் இருக்குது. இவர் பணினா டெல்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியிட்டு இருக்காரு. இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க. சாலை இளந்தெரியன் மறந்துடக்கூடாது. தமிழ் பழமொழிகளுக்கு சமுதாயமும் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெற்றிருக்காரு. தமிழ் பழமொழிகளும் சமுதாயமும் இயக்கங்கள் தான் அதிகமாக இருக்கு. ஆமாம், வரிசையாக பார்த்துரும். உலகத்தமிழ் ஆராய்ச்சி கழகம், சரி, இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம், அறிவியக்க பேரவை, அடுத்து டெல்லி தமிழ் சங்கம், அடுத்து உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் ஆகியவை தோன்ற காரணமாக இருந்தவர் இவர்தான். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஏன்னா மேக்சிமம் இந்த இயக்கத்தில் இவர் தான் வர்றார், சாலை இளந்தெரியன் தான் வர்றார். சரிங்களா? எஸ். உரைவீச்சு, இது ரொம்ப முக்கியம். ஒரு புது இலக்கிய நடையை, அதாவது ஒரு புது இலக்கிய வடிவத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாது உரைவீச்சு. இவர் தான் அவர், உரைவீச்சு. அதே நேரத்தில் உரைவீச்சு உள்ளது உள்ளபடி. உரைவீச்சுன்னா என்னென்னா உள்ளது உள்ளபடி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது எதுகை மோனை சிறப்பெல்லாம் இல்லாமல் உள்ளது உள்ளபடி சொல்கிறது உரைவீச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டுக்கு சொல்கிறேன். உரைவீச்சு உள்ளது உள்ளபடி. சரிங்களா? உள்ளது உள்ளபடி சொல்கிறது. காவல் துப்பாக்கி 7000 எரிமலைகள். உள்ளது உள்ளபடின்னு சொல்லிட்டு 7000 எரிமலைன்னு சொல்கிறியாடா? ஷார்ட்கட்டுக்கு தானே. 7000 எரிமலைகள், காவல் துப்பாக்கி, இதெல்லாம் இவர் உரைவீச்சுகளாக வந்த நூல்கள். சரி, ஓகே. இவரது கவிதை நூல்கள் என்ன? புரட்சி முழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது புரட்சி முழக்கம் எவ்வளோ தூரம் முக்கியம் அப்படின்னா, ஒவ்வொரு பேருக்கும் இப்போ ஆலாபனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஒரு நூலுக்கு சாகித்ய அகாடமி விருதுன்னா இவர் அதாவது இவர்னா இந்த நூலை சொல்லிடணும்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் இவர் சாலை இளந்தெரியனை பற்றினா புரட்சி முழக்கத்தை சொல்லியே ஆகணும். சிலம்பின் சிறுநகை, பூத்தது மானுடம், வீர்கள் 1000 அன்னை நீ ஆள வேண்டும், காலநதி திரளையே, அப்புறம் கொட்டியும் ஆம்பலும், அப்புறம் நஞ்சருக்கு பஞ்சனையா, அடுத்து காக்கை விடுதூது. காக்கை விடுதூது எழுதியவர் சாலை இளந்தெரியன். இதில் முக்கியமாக நீங்கள் ஞாபகம், இதெல்லாமே புத்தகத்தில் இல்லை, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் நான் எடுத்து. சரிங்களா? இப்போ இதில் இருக்கிறது புரட்சி முழக்கம், பூத்தது மானுடம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி. விருது பரிசு, புரட்சி முழக்கம், உரைவீச்சு ஆகிய நூலுக்கு தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்றிருக்காங்க. சொல்லிடலாம். 1991ஆம் ஆண்டு தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்றிருக்காங்க. பாவேந்தர் பாரதிதாசன் விருது நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, சிற்பி வாங்கியிருக்காங்க. சரிங்களா? சொன்னோம் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரி. இப்போ நிற்க நேரமில்லை அப்படிங்கிறது பூத்தது மானுடம் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. பழைய பாட புத்தகத்தில் தான் கொடுத்துருக்காங்க, புதிய பாட புத்தகம் இல்லை. நான் முக்கியமானதாக அழுத்தி சொல்லிடுவேன். இப்போ நிற்க நேரமில்லை
இருக்க நேரம் இல்லை. இதில் ஆக்சுவலாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதை வாச்சிடலாம் சரிங்களா. சீக்கிரம் செல்லுக நேர்வழியில், அதை செத்தைகள் கூடியே தூர்க்கு முன்னே, நோக்கிய அத்திசை நேர்திசையில், துளி சோம்பலுமின்றி நடையெடுனி, கால்கள் 2 படைத்தவண்ணி, வெறும் கல்லும் மலையும் கடைப்பதற்கே, மேலிரு கைகள் அவைகள் உண்டே, அங்கு விம்மும் புதர்கள் இருப்பதற்கே, கண்ணிரண்டுள்ள முன்னடக்க, 2 காதுகள் உண்டு துணை வரவே, விண்களை கீறுவழி சமைக்க, உன்றன் வீர மனமுண்டு செல்லுகவே, இன்றனை பார்வம் என்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில், சென்றனை பாருக முற்றிடத்தே தம்பி தேன் வந்து பாயும் உன் நெஞ்சிடத்தே, சாதனை பூக்களை ஏந்து முன்னே, இங்கு நல்ல செடி இலை பாரிடுமோ, வேதனை யாவும் மறந்தது பார், செடி வெற்றி கொண்டேந்தியே பூவினிலே. புரியுதுங்களா? இதுதான் நிற்க நேரமில்லை. நான் எப்போது சொல்கிற மாதிரி உங்களுக்கு இது ஒரு டைம் வாச்சிடணுங்கிறதுக்காக தான் வாசிக்கிறேன். இதை மனப்பாடலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா. ஆனால் ஒரு தடவை நீங்களும் வாச்சிருங்க. சரி, இப்போ அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலந்தூர் கோ மோகனரங்கன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். 12ஆம் வகுப்பில் இடம்பெற்றிருக்காங்க. 12ஆம் வகுப்பில் மனிதநேயம், இதுவும் பழைய பாடப்புத்தகம். பழைய பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. இவரும் என்ன பண்ணார், என்னென்ன சிறப்புகள் என்னென்ன படைப்புகள் தெரிஞ்சால் போதும், செய்யல ஒரு தடவை வாச்சாலே போதும். படைப்பு தான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. பூத்தது மானுடனா சாலை இளந்திரியன் மறந்துடவே கூடாது சரிங்களா. எஸ், எண்ணற்ற இசைப்பாடல்களிலும் கவிதை நாடகங்களையும் படைத்துள்ளார் இவர் தான். கவிவேந்தர் அப்படின்னா இவர் தான். கவிவேந்தர் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கன். ஆலந்தூர் கோ மோகனரங்கன் அவர்கள். ஸோ கவிவேந்தர் என அழைக்கப்படுவர். சென்னையில் அடுத்த ஆலந்தூரில் பிறந்தவர். பெற்றோர் வந்து கோபால் மற்றும் மீனம்மாள். இதெல்லாம் முக்கியம் இல்லை. கவிதை நூல்கள் இதுதான் எங்களுக்கு முக்கியம். யாருன்னா ஆலந்தூர் பேர் ரொம்ப முக்கியம். ஆலந்தூர் கோ மோகனரங்கன். இமயம் எங்கள் காலடியில், இமயம் எங்கள் காலடியில் படைப்பவர் தான். நல்ல உலகம் நாளை மலரும் அப்படின்னு சொன்னதும் இவர் தான். இமயம் இருக்கிறது தான் நல்ல உலகம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இமயம் இருக்கிறது தான் நல்ல உலகம். யார் சொல்லியிருக்கா? மோகனரங்கன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ மோகனரங்கன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு? நல்ல உலகங்கிறது இமயம் இருக்கிற உலகம் தான். ஸோ இமயம் எங்கள் காலடியில் நல்ல உலகம் நாளை மலரும் என்ற படைப்பை வைத்தவர் இவர் தான். இவர் எழுதின நாடகங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் புத்தகத்தில் அது மென்ஷன் ஆகல. புத்தகத்தில் இருக்கிறது மட்டும் சொல்லணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். இமயம் எங்கள் காலடியில் வண்ணத்திற்குரிய வரதராசனார் என்ற 2 நூலுக்காகவும் தமிழக அரசினை பரிசினை பெற்றுள்ளார். ஸோ வனத்திற்குரிய வடக்கத்திற்குரிய ஸோ வரதராசனார். ஸோ வாழ்க்கை பற்றின இது கேட்கலாம். ஸோ வாழ்க்கை பற்றின வரலாற்று நூல் சரிங்களா, மறந்துடாதீங்க இது சரிங்களா. சரி, அடுத்து நாடகங்கள் அப்படிங்கிறது ஷார்ட்கட் வச்சு பார்த்தாலாம் ரொம்ப ஈஸி தான். மோகனரங்கன் அவர்களை பற்றி ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது, ஒரு புது மனுஷன் பிறக்குது. பிறக்கும் போதே வைர மூக்குத்தியோட பிறக்குது. ஸோ ஒரு புது மனிதன் ஒருத்தன் பிறக்கிறான். அந்த புது மனிதன் பிறந்தது வைர மூக்குத்தியோட பிறக்கலாம். வைர மூக்குத்தியோட பிறந்ததுனால பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறாங்க. ஸோ யாருக்கு பொங்கல்? எல்லாத்தையும் இந்த குழந்தை பிறந்த உடனே எல்லா வறுமையும் எல்லா நோய்களும் பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால எல்லாம் பொங்கல் வச்சு கொண்டாடுறாங்க. யாருக்கு பொங்கல்? கயமையை களைவோம், அதான் களைத்தெடுப்போங்கிறாங்க. மனிதனே புனிதனாவா, அந்த மனுஷனே புனிதமாயிட்டான். எல்லாம் பார்த்தா கடைசியில் தான் டக்குன்னு ஒரு பையன் எந்திரிக்கிறான். இது ஒரு கனவு. ஸோ கனவு பூக்கள் அதோட முடிஞ்சு. ஸோ லாஸ்ட்டில் நினைத்தால் இனிப்பவளே, கடைசியில் சவால் சம்மதம். இது ரொம்ப முக்கியம் இல்லை, நாடகங்கள் மட்டும் பார்த்துக்குங்க சரிங்களா. இதுவுமே புத்தகத்தில் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை மென்ஷன் பண்ணுறேன். நாவல் வந்து நினைத்தால் இனிப்பவளே, ஒரே நாடகம் என்னது? சவால் சம்மதம் சரிங்களா, முடிஞ்சு போச்சு. ஸோ தங்கப்பதக்கம், அதாவது பொன்னம்மா புதுமை பெண் என்ற நாடகத்திற்கு ஏவியும் தங்கப்பதக்கம் கிடைத்தது. எதுக்கு? பொன்னம்மா புதுமை பெண்ணுக்கு இவருக்கு தங்கப்பதக்கம் கிடைத்ததான். மனித நேயம் அப்படிங்கிற மோகனரங்கன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தித்தேன் உலக மக்கள் சிந்தையிலே ஒளி இல்லையா, பலரை இங்கே சந்திக்கும் போதெல்லாம் இருட்டுக்குள்ளே தலைகுனிந்து நிற்பதிலேயே மகிழ்ச்சி என்பார். இருட்டுக்குள்ள தலை குனிந்து நிற்பதே மகிழ்ச்சி என்பார். முந்துகின்ற உணர்வுகளும் குன்றி நம்பி முன்னடக்க வழிகாட்டி எவரும் இன்றி சந்தியிலே நிற்கிறார்கள். ஊக்கம் ஊட்டி சரியாக வழிநடத்தது கடமை என்பேன். தொன்று தொட்டு வருகின்ற அடிமை பொத்தி தொலையட்டும்.
ஆட்டுகின்ற கொடுமை மட்டும் நின்றுவிட்டால் ஆடுகின்ற சிறுமை நீங்கும். நெருப்பணைந்தால் கொப்பளங்கள் இல்லை என்பேன், கொப்பளங்கள் இல்லை என்பேன். கன்றுகுரல் கேட்ட பசு போல் மாற்றார் கதறுவதை கேட்டவுடன் அன்பு செய்தால் வென்று வரும் மனிதர்குலம் கொல்லுகின்ற வேற்றுமையை தகர்த்தெறியும் மனிதநேயம். ஆலந்தூர் கோ மோகனரங்கன். சரியா, கிளியரா? மோகனரங்கன் அவர்களை பற்றின குறிப்புகள் இவ்வளோ தான். செய்யுள் மனிதநேயம் அப்படிங்கிற எழுதியிருக்காரு. பொன்னம்மா புதுமை பெண், மறந்துடாதீங்க. அடுத்த பரிசு இமயம் எங்கள் காலடியில் வணக்கத்திற்குரிய வரதராசனார். இதில் எது ரெட் கலர்லாம் எது கொடுத்துருக்கணும் அதெல்லாம் புத்தகத்தில் சொன்ன படைப்புகள், மறந்துடாதீங்க. சரியா? சரி, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த 2 பேரை பற்றி பார்த்தோம். ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த 2 பேரை பற்றி பார்க்கலாம். 2 பேரில் 3 பேரை பற்றி கூட பார்க்கலாம். சின்னதாக இருந்தால் 3 பேர் பற்றி கூட டக்கு டக்குன்னு பார்த்தலாம். சரிங்களா? மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.